வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள 7வது உலக திருக்குறள் மாநாட்டை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை பாதத்தில் திருவள்ளுவர் சங்க தலைவர் குமார் மலர் தூவி 7வது உலக திருக்குறள் மாநாட்டு அழைப்புதலை வைத்து ஆசி பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் நோக்கில் பல்வேறு நாடுகளில் உலக திருக்குறள் மாநாடுகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புனித ஜோசப் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பெங்களூர் திருவள்ளுவர் சங்கமும் தாய்மொழி கூட்டமைப்பும் இணைந்து நடத்துகிறது. இந்த மாநாட்டுக்கு பல்வேறு தமிழ் அமைப்புகள் ஆதரவை தந்திருக்கின்றது. இந்த மாநாடு சீரும் சிறப்புமாக நடைபெற அனைத்து தமிழ் உள்ளங்களும் ஆதரவு தர வேண்டும் என்று பணிவனுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநாட்டில் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க விரும்புபவர்கள் அருள் கூர்ந்த ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கலாம். அதற்காக நடைபெறுகின்ற 7வது உலக திருக்குறள் மாநாட்டில் பெருமை கொள்ளுகின்ற அளவிற்கு நமது திருக்குறள் எத்தனை மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டதோ அத்தனை மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் கண்ணாடி பேழையிலே மாநாட்டில் காட்சிப்படுத்தப்படுகின்றது என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றேன். அதற்கு வலைத்தளத்தை சார்ந்த திரு பார்த்தசாரதி அவர்கள் ஏற்பாடு செய்து வருகிறார்கள் என்பதையும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.